முழு அடைப்பு போராட்டத்தையொட்டி கோயம்பேடு காய்கறி சந்தையில் உள்ள அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருக்கின்றன. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், முழு அடைப்பையொட்டி கோயம்பேடு சந்தையில் தற்போதைய நிலவரம் பற்றி சொல்லுங்க. நாம் தற்போது கோயம்பேடு மார்க்கெட்டில் இருக்கிறோம். கோயம்பேடு மார்க்கெட்ல 4000 மொத்த வியாபார கடைகள், காய்கறி வியாபார கடைகள், மொத்த கடைகள் 4000 கடைகள் இருக்கு. சில்லறை வியாபார கடைகள் 1000 கடைகள் இருக்கு. இந்த அனைத்து கடைகளும் தற்போது மூடப்பட்டிருக்கு. இந்த கடைகள் அனைத்தும் இரவு 12 மணியிலிருந்து இன்று இரவு 12 மணி வரைக்கும் மூடப்பட்டிருக்கும். மேலும் இதுல 4000க்கும் மேற்பட்ட மொத்த வியாபாரிகளும் 2000க்கும் மேற்பட்ட சில்லறை வியாபாரிகளும் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 15,000க்கும் மேற்பட்ட சுமை தூக்கும் தொழிலாளர்களும் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்நிலையில நாள்தோறும் இங்கு லட்சக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய இந்த கோயம்பேடு மார்க்கெட் இப்பொழுது விருச்சோடி காணப்படுவதை நம்மால பார்க்க முடியுது. மேலும் நேற்று மாலையே வந்த காய்கறி லாரிகளும் தற்போது இந்த இடத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம நாள்தோறும் இங்கிருந்து செல்லக்கூடிய மொத்த சென்னையின் பெரும்பாலான இடங்களுக்கு இங்கிருந்துதான் காய்கறிகள் வியாபாரம் செய்யப்படுது. அந்த வியாபாரம் முற்றிலுமாக தற்போது தடைபெற்றிருக்கிறது. மணிமாறன். ரகுவரன், வியாபாரிகளோட கடையடைப்பால பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறதா? எவ்வளவு தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கு? அதாவது நாள்தோறும் 420 லாரிகள் இங்க வந்து காய்கறிகள் எடுத்துட்டு வரும். குறிப்பாக கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கல்கத்தா ஆகிய மாநிலங்களிலிருந்து 420 லாரிகள்ல இங்க காய்கறிகள் தினந்தோறும் எடுத்துட்டு வரப்படும். அந்த 420 லாரிகளும் தற்போது தடைபெற்றிருக்கு. எந்த லாரிகளும் காலையிலிருந்து நேற்று இரவிலிருந்தே இந்த கோயம்பேடு மார்க்கெட் சந்தைக்கு வரவில்லை. மேலும் நேற்று மாலை வந்த லாரிகள் மட்டும் தற்போது நிறுத்த வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் அழுகலின் நிலையில் இருக்கக்கூடிய காய்கறிகள் வந்து வீணாக போவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக வியாபாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லாரிகளில் வெளிமாநிலங்களிலிருந்து லாரிகளில் வந்த ஊழியர்கள் தற்போது இங்க பாதிப்புக்குள்ளாயிருக்கிறாங்க. அவங்க லாரியிலே சமைச்சு சாப்பிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம கோயம்பேடு சந்தை வந்து காய்கறி சந்தை மற்றும் கனி விற்பனை சந்தை மற்றும் பூக்கடை சந்தை 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த 3 பிரிவுகளுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35,000 தொழிலாளர்கள் இந்த இடத்துல பணிபுரியக்கூடிய இடமா இருக்கு. இந்த 35 தொழிலாளர்களும் தற்போது பாதிப்புக்குள்ள இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூலிகளாகவும் சுமை தூக்கி தொழிலாளர்களும் இருக்கக்கூடிய 15,000 முதல் 20,000 வரை வேலை செய்யக்கூடிய அந்த சுமை தூக்கும் தொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வேதவள்ளி. ரகுவரன், கோயம்பேடு சந்தையில பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? காவல்துறையினர் அங்க இருக்காங்களா? அதாவது கோயம்பேடு பகுதியை பொறுத்த வரைக்கும் கோயம்பேடு பேருந்து நிலையம், கோயம்பேடு மார்க்கெட் மற்றும் கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையம் இந்த மூன்றுமே ஒரு சேர இந்த இடத்துல இருக்கிறதுனால போலீசார் முக்கிய பாதுகாப்பு இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோயம்பேடு பேருந்து நிலையத்தை சுத்தியும் கிட்டத்தட்ட 300 போலீசார் பாதுகாப்பு பணிகள் இருக்காங்க. ஆம்னி பேருந்துகள் தற்போது வேலை நிறுத்த போராட்டத்தில் அவர்களும் அறிவிச்சிருக்கிறதுனால கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்திலிருந்தும் எந்த பேருந்துகள் இயக்கப்படல. அதனால ஆம்னி பேருந்துகளுக்கும் காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 20 வழிகள் இருக்கு இந்த கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு. இந்த 20 வழிகளிலும் காவல்துறையினர் நிறுத்தி வைக்கப்பட்டு பாதுகாப்பு பணிகளை ஈடுபட்டு இருக்காங்க. ரகுவரன், குறிப்பா கோயம்பேட்ல அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படாம இருக்க காவல்துறையினர் எந்த மாதிரியான வியூகங்களை வகுத்திருக்காங்க? அதாவது கோயம்பேடு பேருந்து நிலையம், கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையம், கோயம்பேடு மார்க்கெட் இந்த 3 பகுதியிலும் சுற்றி இருக்கக்கூடிய அந்த மதில் சுவர்கள் அனைத்திலையும் எந்தெந்த அளவுல அந்த மதில் சுவர்கள் இருக்கு, போராட்டக்காரர்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல எல்லாம் காவல்துறை அதிகாரிகள் இணையான தலைமையில அதிகாரிகள் வந்து காவல்துறை அதிகாரிகள் இரவு முழுவதுமே ரோந்து பணிகளை ஈடுபட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம விடியற்காலை 7 மணி வரையிலேயே பாத்தீங்கன்னா கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து வரக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே காவல்துறை வாகனம் மின் செல்ல பின்னாடிதான் அந்த பேருந்துகள் அனைத்துமே இயக்கப்பட்டு இருந்தன. தற்போது பேருந்து நிலையத்திற்கு வெளியிலையும் ஆம்னி பேருந்துகள் நிலையத்திற்கு வெளியிலும் இந்த கோயம்பேடு மார்க்கெட் சந்தை பகுதியிலுமே காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க. கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உள்ள போறதுக்குமே உள்ள யார் யார் போறாங்களோ அவங்க அனைவருமே பரிசோதனை செய்யப்பட்டு தான் உள்ள அனுப்பப்படுறாங்க. அதே மாதிரி அந்நிய கார்களோ வாகனங்களோ எதுவுமே உள்ள அனுமதிக்கப்படல. அதே மாதிரி கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும்
வரைக்கும் 2500 3000 பேருந்துகள் நாள்தோறும் இயக்கப்படுறது வழக்கம். அந்த பேருந்துகள் அனைத்துமே இயக்கப்படுது. அது மட்டும் இல்லாம கோயம்பேடு இலிருந்து சென்னை மாநகரத்துக்கு இயக்கக்கூடிய 590 பேருந்துகளும் முழுமையாக இயக்கப்படுது. குறிப்பாக கே நகர், வடபழனி போன்ற டிப்போக்களில் இருந்து இயக்கக்கூடிய பேருந்துகள் கோயம்பேட்டிலிருந்து தான் இயக்கப்படும். அனைத்து பேருந்துகளுமே இயக்கப்பட்டு இருக்கு. வேதவழி.